வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் கார்த்திகா பிரகாஷ். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பசும்பொன்னில் இன்று முத்துராமலிங்க தேவர் ஜெயந்தி மற்றும் குரு பூஜை விழா. முதலமைச்சர் ஸ்டாலின், எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அரசியல் தலைவர்கள் பங்கேற்க உள்ளதால் பலத்த பாதுகாப்பு. ஆந்திர மாநிலம் கந்தகப்பள்ளி பகுதியில் ரயில் விபத்தில் 9 பேர் உயிரிழப்பு. விபத்தில் பலியானோர் குடும்பத்தினருக்கு மாநில அரசு சார்பில் 10 லட்சம் ரூபாயும், மத்திய அரசு சார்பில் 2 லட்சம் ரூபாயும் வழங்கப்படும் என அறிவிப்பு. கேரளாவில் கிறிஸ்தவ வழிபாட்டு கூட்டத்தில் நடந்த குண்டுவெடிப்பில் 3 பேர் பலி, 50க்கும் மேற்பட்டோர் படுகாயம். குற்றத்தை ஏற்றுக்கொண்டு சரணடைந்தவரிடம் போலீசார் தீவிர விசாரணை. இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை விடுவிக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம். உலகக்கோப்பை தொடரில் இங்கிலாந்தை வீழ்த்தி இந்தியா அபார வெற்றி. 100 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று அசத்தல். உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இன்று இலங்கை, ஆப்கானிஸ்தான் அணிகள் மோதல். புனேவில் நடைபெறும் போட்டி பிற்பகல் 2 மணிக்கு தொடக்கம். தமிழகத்தில் நீலகிரி, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகள். ஆந்திர மாநிலம் கண்டகப்பள்ளி பகுதியில் நிகழ்ந்த ரயில் விபத்தில் உயிரிழப்பு 9ஆக அதிகரித்துள்ளது. விசாகாவில் இருந்து பலாசா செல்லும் சிறப்பு பயணிகள் ரயில் சிக்னல் இல்லாததால் கொத்தவாச்சலா மண்டலம் அலமண்டா கண்டகப்பள்ளி என்ற இடத்தில் நின்று கொண்டிருந்தது. அப்போது பின்னால் வந்த விசாகா ராயகடா ரயில் பயணிகள் ரயில் மீது மோதியது. இந்த விபத்தில் 3 பெட்டிகள் தடம் புரண்டன. இதில் 10 பேர் உயிரிழந்த நிலையில் 30க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். ஆந்திர ரயில் விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு மாநில அரசு சார்பில் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி நிவாரணம் அறிவித்துள்ளார். உயிரிழந்த ஆந்திராவை சேர்ந்தவர்களின் குடும்பத்தினருக்கு 10 லட்சம் ரூபாயும், காயமடைந்த ஆந்திராவை சேர்ந்தவர்களுக்கு 2 லட்சம் ரூபாயும் நிவாரணம் வழங்கப்படும் என தெரிவித்துள்ளார். இதேபோன்று உயிரிழந்த மற்ற மாநிலத்தை சேர்ந்தவர்களின் குடும்பத்தினருக்கு 2 லட்சம் ரூபாயும், காயமடைந்த மற்ற மாநிலத்தவர்களுக்கு 50,000 ரூபாயும் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி அறிவித்துள்ளார். அதேபோல் விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு பிரதமரின் நிவாரண நிதியிலிருந்து 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். ஆந்திராவில் ரயில் விபத்தில் சிக்கிய அனைவரும் மீட்கப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். ஆந்திர மாநில முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டியிடம் பேசியதாக தெரிவித்துள்ள அவர், மீட்புப் பணிகள் விரைவாக நடைபெற்று வருவதாக தெரிவித்துள்ளார். மாநில அரசும் ரயில்வே அதிகாரிகளும் மீட்புப் பணிகளில் ஈடுபட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் 116வது ஜெயந்தி மற்றும் 61வது குரு பூஜையை முன்னிட்டு மதுரை உசிலம்பட்டியில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் சிலை வளாகத்தில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. அங்குள்ள பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் மற்றும் பி.கே. மூக்கையா தேவர் சிலை வளாகம் முழுவதும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு விழாக்கோலம் பூண்டுள்ளது. முதலமைச்சர் ஸ்டாலின், எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அரசியல் தலைவர்கள் விழாவில் பங்கேற்க உள்ளதால் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். பிரதமராகும் லட்சியம் குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு தன் உயரம் தனக்கு நன்றாக தெரியும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிலளித்தார். தனியார் செய்தி தளத்துக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேர்காணல் அளித்தார். அப்போது பாஜகவின் மதவாத அரசியலுக்கு எதிராக உள்ள அனைத்து ஜனநாயக சக்திகளையும் ஒருங்கிணைத்து தேர்தல் களத்தில் உள்ள வெற்றி வாய்ப்புகளுக்கேற்ப கூட்டணி கட்சிகளிடையே விட்டுக் கொடுக்கும் தன்மையை ஏற்படுத்தி மக்களின் பேராதரவுடன் வெற்றி பெறுவதே இந்தியா கூட்டணியின் தேர்தல் உத்தி என குறிப்பிட்டார். தமிழகத்தைச் சேர்ந்த எழுத்தாளர்கள் சிவசங்கரி மற்றும் ஏ.கே. பெருமாள் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக திகழ்வதாக பிரதமர் நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். மனதின் குரல் நிகழ்ச்சியின் மூலம் நாட்டு மக்களிடையே உரையாற்றிய பிரதமர், சுற்றுலா மற்றும் ஆன்மீக யாத்திரை செல்லும் மக்கள் உள்ளூர் தயாரிப்பு பொருட்களையே வாங்குமாறு அறிவுறுத்தினார். தமிழகத்தைச் சேர்ந்த எழுத்தாளர் சிவசங்கரி இலக்கியம் மூலமாக இந்தியாவை இணைப்போம் என்ற திட்டத்தை மேற்கொண்டு வருவதாகவும், இந்த திட்டத்திற்காக அவர் கடந்த 16 ஆண்டு காலமாக பணியாற்றி வருவதாகவும் கூறினார். அதேபோல கன்னியாகுமரியைச் சேர்ந்த ஏ.கே. பெருமாள் என்பவர் கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக கதை கூறும் பாரம்பரியத்தை பாதுகாத்து வருவதாகவும், கிராமிய கலை வடிவத்தை புத்தகமாக எழுதியிருப்பதாகவும் தெரிவித்தார்.
இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்கக் கோரி வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ். ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். அந்த கடிதத்தில் தமிழக மீனவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் மத்திய அரசு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்றும், பாக் வளைகுடா பகுதியில் தமிழக மீனவர்களின் பாரம்பரிய மீன்பிடி உரிமையை பாதுகாக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தற்போது கைது செய்யப்பட்டுள்ள தமிழக மீனவர்கள் 37 பேரையும் அவர்களின் 5 மீன்பிடி படகுகளையும் விடுவிக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அந்த கடிதத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். ஆரியம் திராவிடம் குறித்து பள்ளி மாணவர்களுக்கு கூட தெரியும் என்றும் எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியவில்லை என்பது ஆச்சரியம் என உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி விமர்சித்துள்ளார். விழுப்புரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இபிஎஸ் எப்படி ஒரு கட்சிக்கு பொதுச் செயலாளர் ஆனார் என்று கேள்வி எழுப்பினார். ஆரியம் திராவிடம் குறித்து ஆராய்ச்சி தேவையில்லை, பள்ளி புத்தகத்தை படித்தாலே போதும் என்று அமைச்சர் பொன்முடி தெரிவித்தார். கேரள குண்டுவெடிப்பு சம்பவத்தில் 2 உயிரிழந்த நிலையில் தேசிய புலனாய்வு முகமை விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளது. கேரள மாநிலம் கொச்சி அருகே களமச்சேரி பகுதியில் நடைபெற்ற கிறிஸ்தவ வழிபாட்டுக் கூட்டத்தில் 3 முறை குண்டு வெடித்தது. இதில் 3 பேர் உயிரிழந்ததுடன் 50க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். குண்டுவெடிப்பு சம்பவத்தை தொடர்ந்து கேரளாவில் பொது நிகழ்ச்சிகள் மற்றும் அரசியல் கட்சி கூட்டங்களுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் குண்டுவெடிப்புக்கு பொறுப்பேற்று சரணடைந்த மார்ட்டினை களமச்சேரிக்கு அழைத்து சென்று போலீசார் விசாரணை மேற்கொண்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. களமச்சேரி குண்டுவெடிப்பு நிகழ்வை தொடர்ந்து அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் அழைப்பு விடுத்துள்ளார். திருவனந்தபுரத்தில் உள்ள தலைமைச் செயலகத்தில் இன்று கூட்டம் நடைபெறவுள்ளது. கேரளாவிலிருந்து பிற மாநிலங்களுக்கு செல்லும் அனைத்து எல்லைகளிலும் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் அடுத்த 10 வாரங்களுக்கு ஞாயிறுதோறும் நடைபெறவுள்ள மழைக்கால சிறப்பு மருத்துவமனை முகாமை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் சென்னை கே. நகரில் தொடக்கி வைத்தார். டிசம்பர் 31ஆம் தேதி வரை ஒவ்வொரு ஞாயிறும் தலா 1000 இடங்களில் மழைக்கால சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெறும். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் மா. சுப்பிரமணியன், இந்த ஆண்டு 3,93 டெங்கு மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். ஜனவரி 1ஆம் தேதி தொடங்கி இன்று வரை தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கிற டெங்கு பாதிப்புகளின் எண்ணிக்கை 5896. இந்த 10 மாதங்களில் ஏற்பட்டிருக்கிற இறப்புகளின் எண்ணிக்கை நேற்று தஞ்சையில் நடந்த ஒரு இறப்போடு சேர்த்து 7 இறப்புகள் இதுவரை நிகழ்ந்திருக்கிறது. இந்த ஆண்டு இதுவரை மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனைகளின் எண்ணிக்கை 3,93,000 பேருக்கு டெங்கு பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. நேற்று வரை சென்னை மாநகராட்சியில் கடந்த ஜனவரி 1ஆம் தேதிக்கு பிறகு 456 இந்த பாதிப்புகள் டெங்கு பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. வாடிக்கையாளர்களின் சேமிப்பை நூதன முறையில் அபகரிக்கும் தனியார் வங்கிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தனியார் வங்கிகள் வாடிக்கையாளர்களின் வங்கிக் கணக்கிலிருந்து எவ்வித முன் அனுமதியும் பெறாமல் காப்பீடு என்ற பெயரில் சந்தா தொகையை தானாக எடுத்துக் கொள்வதோடு அதற்கு ஜிஎஸ்டி வரியும் விதிப்பதென்பது வன்மையான கண்டனத்துக்கு உரியது என தெரிவித்துள்ளார். ஆட்சியாளர்கள் இந்து கோவிலுக்குள் வருவதில்லை, ஆனால் இந்து கோவில்களின் சொத்துக்களை ஆள நினைப்பது தவறு என்று சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு முன்னாள் சிறப்பு அதிகாரி பொன் மாணிக்கவேல் கூறினார். சீர்காழி சட்டைநாதர் கோவிலுக்கு வருகை தந்த அவர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது கோவில் வளாகத்தில் கண்டெடுக்கப்பட்ட தெய்வ திருமேனிகளை சட்டைநாதர் கோவிலில்தான் வைக்க வேண்டும் என்றும் அவற்றை அரசு கையகப்படுத்தக்கூடாது என்றும் கூறினார். பொருள்களுக்கு மட்டும்தான் இருக்கும், பொக்கிஷ பொருள்களுக்கு. இவைகள் பொக்கிஷ பொருள் அல்ல, தெய்வ திருமேனிகள், விக்கிரகங்கள். இறைவனுக்கு மட்டும்தான் இது இப்படிதான் நம்ம கும்பிடுறது வழக்கம். கோயிலுக்குள்ள அரசாங்கம் உள்ள வரவே முடியாது. எப்படி மத்த ஃபெய்த்துக்குள்ள உள்ள போக மாட்டேங்கிறியோ, மொத்தத்தை எத்தனை கோயில பிடிச்சிருக்கீங்க? 38,000 கோயிலை நீங்க எடுத்துட்டீங்க. யார் எடுத்துட்டா? கோயிலுக்குள்ள வரவே மாட்டேன், ஆனா கோயில ஆட்சி செய்வேன். எவ்வளவு ஹையஸ்ட் இம்மொராலிட்டி நடக்கல. அதனால செஞ்சு கிட்டத்தட்ட 500 சொச்சம் தெய்வ விக்கிரகங்களை அங்க காட்சி பொருளா வச்சிருக்காங்க. இது அவல நிலையா இல்லையா? சத்தியமா இல்லையா? சொல்லுங்க. இந்தியா என்ற பெயரை சொன்னாலே பல பேர் அச்சப்படுவதாகவும், இது அரசியல் கூட்டணியாக இல்லாமல் சமூக நீதிக்கான கூட்டணியாக இருக்க வேண்டும் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தெரிவித்துள்ளார். சென்னை சேத்துப்பட்டில் தந்தை பெரியாரின் வைக்கம் போராட்டத்தின் 100ஆண்டு விழா கொண்டாட்டம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பேசிய கனிமொழி, இந்தியா என்ற பெயரை சொன்னாலே பலர் ஆச்சரியப்படுகிறார்கள் என்று, இது அரசியல் கூட்டணியாக இல்லாமல் சமூக நீதிக்கான கூட்டணியாக இருக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். மீண்டும் ஒரு விடுதலைக்கான பாதையில் நாட்டை அழைத்து செல்வோம் என்றும் அவர் தெரிவித்தார்.
சிரிப்பு என்ற மருந்துதான் தன்னை காப்பாற்றியதாக திரைப்பட காமெடி நடிகர் ரோபோ சங்கர் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் அவஞ்சூர் ஆணழகன் சங்கம் சார்பில் 37வது மிஸ்டர் மதுரை போட்டி காந்தி அருங்காட்சியகம் அருகே நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு, நடிகர் ரோபோ சங்கர், மாவட்ட கண்காணிப்பாளர் சிவபிரசாத் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அப்போது பேசிய ரோபோ சங்கர், நகைச்சுவை என்ற மருந்தே தன்னை பாதுகாத்ததாக கூறினார். சிரிப்பு தான் என்னைய பொறுத்தளவு மிகப்பெரிய மருந்து. அந்த மருந்து எனக்கு எப்போவுமே என் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. நான் மற்றவங்களுக்கு மேடையில் கொடுக்குறேன். முதல்ல நம்ம சிரித்தா நம்ம அழகாக இருப்போம், சிரிக்க வச்சா எல்லாத்துக்கும் அழகாக இருக்கும். சேலம் சென்னை இடையே 3.5 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் விமான போக்குவரத்து தொடங்கியது. அதன்படி சென்னையிலிருந்து சேலம் வந்த முதல் விமானத்தில் கோவா கவர்னர் ஸ்ரீதரன் பிள்ளை, நடிகை நமீதா மற்றும் அவருடைய குடும்பத்தினர் உட்பட 43 பேர் பயணம் செய்தனர். சேலம் வந்திறங்கிய அவர்களை சேலம் பாராளுமன்ற உறுப்பினர் SR பார்த்திபன் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார். இதைத் தொடர்ந்து சேலத்திலிருந்து சென்னை சென்ற விமானத்தில் 64 பேர் பயணம் செய்தனர். இதேபோல நாளை முதல் மீண்டும் பெங்களூரு, ஹைதராபாத் நகரங்களுக்கும் விமானம் இயக்கப்பட உள்ளதாக பார்த்திபன் MP தெரிவித்துள்ளார். தீபாவளியை ஒட்டி சென்னை தீவுத்திடலில் இந்த ஆண்டு 55 பட்டாசு கடைகள் அமைக்க அனுமதிக்கப்பட்டுள்ளது. நவம்பர் 1ஆம் தேதி முதல் பட்டாசு விற்பனை தொடங்க உள்ளது. வேதிப்பொருள் விலை உயர்வு, பசுமை பட்டாசு தொடர்பாக நீதிமன்ற உத்தரவு போன்ற காரணத்தால் கடந்த ஆண்டு பட்டாசு விலை அதிகமாக இருந்ததாகவும், ஆனால் இந்த ஆண்டு 20% வரை பட்டாசு விலை குறைந்துள்ளதாகவும் சென்னை பட்டாசு வணிகர்கள் நலச்சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். பாலஸ்தீன மீதான போர் மற்றும் குழந்தைகள் மீதான இஸ்ரேல் தாக்குதலை நிறுத்த வலியுறுத்தி மே 17 இயக்கம் சார்பில் சென்னை எழும்பூரில் கண்டன பேரணி நடைபெற்றது. அப்போது இஸ்ரேலுக்கு ஆதரவு அளிக்கும் மத்திய அரசை கண்டித்து கண்டன கோஷம் எழுப்பப்பட்டது. மேலும் அதானி ஒருவருக்காக மோடி அரசு இஸ்ரேலுக்கு ஆதரவு அளிப்பதாக மே 17 இயக்க ஒருங்கிணைப்பாளர் குண்டல்சாமி குற்றம் சாட்டினார். இந்த பேரணியில் மே 17 இயக்கம், இஸ்லாமிய அமைப்புகள் சார்பில் 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். இஸ்ரேல் பாலஸ்தீன போர் விவகாரம் குறித்து எகிப்து அதிபர் அல்-சிசியுடன் பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசியில் உரையாடினார். இருநாட்டு தலைவர்களும் மேற்கு ஆசியாவில் நிலவும் பதற்றமான சூழல் குறித்தும், அதனால் அப்பிராந்திய மட்டுமல்லாது உலகம் முழுவதிலும் ஏற்பட்டுள்ள தாக்கம் குறித்தும் விவாதித்துள்ளனர். இம்முறை பயங்கரவாதம், மனித உயிர்கள் பலி குறித்து அவர்கள் தங்கள் கவலையை பகிர்ந்து கொண்டனர். இஸ்ரேல் பாலஸ்தீன விவகாரத்தில் இந்தியாவின் நீண்டகால நிலைப்பாட்டை பிரதமர் நரேந்திர மோடி மீண்டும் வலியுறுத்தினார். பாலஸ்தீன மக்களுக்கான இந்தியாவின் மனிதாபிமான உதவிகள் மற்றும் வளர்ச்சி ஒத்துழைப்புகள் குறித்து எகிப்து அதிபரிடம் பிரதமர் நரேந்திர மோடி எடுத்துரைத்தார். உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் 29வது லீக் போட்டியில் நடப்பு சாம்பியன் இங்கிலாந்தை 100 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இந்தியா அபார வெற்றி பெற்றது. லக்னோவில் உள்ள ஏகனா மைதானத்தில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற இங்கிலாந்து பவுலிங்கை தேர்வு செய்தது. முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி 50 ஓவர்களில் 9 விக்கெட் இழப்பிற்கு 229 ரன்கள் சேர்த்தது. தொடர்ந்து 230 ரன்கள் என்ற இலக்கை நோக்கி ஆடிய இங்கிலாந்து அணி 35வது ஓவரில் 129 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. இதன் மூலம் 100 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்ற இந்தியா தொடர்ச்சி 6வது வெற்றியை பதிவு செய்தது. நடப்பு தொடரில் 5வது தோல்வி அடைந்த இங்கிலாந்து விரைவில் வெளியேற உள்ளது. உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இன்று இலங்கை மற்றும் ஆப்கானிஸ்தான் அணிகள் மோத உள்ளன. புனேவில் நடைபெறும் போட்டி பிற்பகல் 2 மணிக்கு தொடங்க உள்ளது. இதனைத் தொடர்ந்து மைதானத்தை சுற்றிலும் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் பரவலாக மழை பெய்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்தது. அதேபோல் திருச்சி, தஞ்சை, திருவாரூர், நாகை மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்தது. மேலும் தென் தமிழக பகுதிகளிலும் மிதமான மழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ந்த சூழல் நிலவியது. தமிழகத்தில் நீலகிரி, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. செங்கல்பட்டு, விழுப்புரம், சிவகங்கை, தேனி, திண்டுக்கல், நீலகிரி மற்றும் டெல்டா மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும், சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது அல்லது மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பசும்பொன்னில் இன்று முத்துராமலிங்க தேவர் ஜெயந்தி மற்றும் குரு பூஜை விழா. முதலமைச்சர் ஸ்டாலின், எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அரசியல் தலைவர்கள் பங்கேற்க உள்ளதால் பலத்த பாதுகாப்பு. ஆந்திர மாநிலம் கந்தகப்பள்ளி பகுதியில் ரயில் விபத்தில் 9 பேர் உயிரிழப்பு. விபத்தில் பலியானோர் குடும்பத்தினருக்கு மாநில அரசு சார்பில் 10 லட்சம் ரூபாயும், மத்திய அரசு சார்பில் 2 லட்சம் ரூபாயும் வழங்கப்படும் என அறிவிப்பு. கேரளாவில் கிறிஸ்தவ வழிபாட்டு கூட்டத்தில் நடந்த குண்டுவெடிப்பில் 3 பேர் பலி, 50க்கும் மேற்பட்டோர் படுகாயம். குற்றத்தை ஏற்றுக்கொண்டு சரணடைந்தவரிடம் போலீசார் தீவிர விசாரணை.
இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை விடுவிக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம். உலகக்கோப்பை தொடரில் இங்கிலாந்தை வீழ்த்தி இந்தியா அபார வெற்றி. 100 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று அசத்தல். உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இன்று இலங்கை, ஆப்கானிஸ்தான் அணிகள் மோதல். புனேவில் நடைபெறும் போட்டி பிற்பகல் 2 மணிக்கு தொடக்கம். தமிழகத்தில் நீலகிரி, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.